இந்த தேவ பிரசனத்தின் அனுபவம்ன்றது ஒரு சாதாரணமாக தான் தொடங்கினேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? தேவ பிரசன்னம். ஆண்டவரே வந்துட்டாருன்னா, ஜீசஸே வந்து நின்றுட்டாருன்னா அந்த நேரம் எப்படி இருக்கும்? பிரசன்னம். ஒரு தூதன் வந்துட்டாருன்னா அந்த பிரசன்னம் எப்படி இருக்கும்? ஒரு ப்ராஃபட் வந்து நின்று ஆண்டவர் சொல்றான்னு சொல்லும் போது அந்த பிரசன்னம் எப்படி இருக்கும்? ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ வரும் பொழுது அந்த பிரசன்னம் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் அது இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கல. போன வாரம் பார்த்தோம், தாவீது சுரமண்டலத்தை வாசித்த பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வந்தது, சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போனதுன்னு பார்த்தோம். அந்த மியூசிக் வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் வருதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 49:4 என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என் மறைபொருளை ஆண்டவர் சொல்றாரு, என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மீனையை கொண்டு சுரமண்டலத்தை கொண்டும் உண்மை நான் துதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், கைத்தாளங்களோடு உண்மை நான் ஆராதிப்பேன். முழுக்க அப்படியே 10 நரம்பு வீணையில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் இது அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அப்ப இது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அதையும் நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமத்துல பாத்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள், மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குத்தி வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன். எப்படி சொல்றாரு பாருங்க, சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தோன். இந்த ஆசாப், ஏமான், எதுத்தோன்னா தாவீதுடைய கூடயே இருக்கிறவங்க. தாவீதுக்கு அடுத்து ஆசாப். நிறைய சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாப் எழுதுற சங்கீதங்கள் இருக்கும். அந்த சங்கீதங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சங்கீதங்கள் தாவீதுக்கு அடுத்தது ஆசாப் எழுதியிருப்பார். ஒரு கொயர் மாஸ்டர். தாவீது 4000 பேரை வச்சு ஒரு கொயர் வச்சிருந்தார். அந்த கொயர் மாஸ்டர் தான் இந்த ஆசாப். ஏமான், எதுத்தோன் இவங்க எல்லாமே ப்ராஃபட்ஸ். அதான் முக்கியம். இங்க உள்ள நிறைய இருக்குது. நான் அது வந்து நீங்க எனக்கு வேற வேற கான்டெஸ்ட்ல நான் பேசியிருப்பேன். மெசேஜஸ் இதெல்லாம் புதுசு கிடையாது. இவங்க எல்லாம் வந்து ஞான திருஷ்டிக்காரர்கள் இருக்கும். நிறைய இடங்கள்ல தீர்க்க தரிசிகள்னு குறிச்சிருப்பாங்க இவங்களை. அது இன்னொரு நாள் அதை மட்டும் நான் டீட்டெயிலா எடுக்கிறேன். நான் இப்போதைக்கு ட்ரூ மியூசிக் ப்ராஃபஸி சொல்றதுன்றதுதான் அதான் நான் ஃபோக்கஸ். ஏன்னா 3 வகையான ப்ராஃபிட்ஸ் இருக்குது. 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 1:25 2வது வசனம், ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாபின் வசத்தில் இருக்கிற ஆசாபின் குமாரர்கள் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரலா என்பவர்கள். கட்டளை பிரமாணமும் அப்ப அரசாங்கத்துக்கு வேண்டிய, ராஜாவின் அந்த அரசாங்கத்துக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் வச்சிருந்திருக்கிறார் தாவீது. அடுத்த வசனம் 3வது வசனம், தக்கரை போற்றி குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரனாகிய கெதலியா, சேரி, இஷயா, அசபியா, மத்தித்யா என்னும் 6 பேரும். பாருங்க எப்படி எல்லாம் பாருங்க. கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆண்டவரை போற்றி துதிக்கும் பொழுது அவங்க மேல ஒரு பிரசன்ன இறங்கி வரும். அப்ப அவங்க ப்ராஃபட் சொல்லுவாங்க. முதல் கேட்டகரி மியூசிக் வாசிக்கும் போது அவங்க மேல தேவ பிரசன்னம் கடந்து வருது.
இது முக்கியம். இது ஏன்னா நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் உருவாக்குனார். அந்த மியூசிக் வந்து எந்த விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நம்ம பேசுறது வந்து ஒரு ப்ரோஸ்ன்றோம், கதைன்னு சொல்லலாம். அடுத்தது கவிதை, பொயட்ரி. வார்த்தை சிக்கனமா இருக்கும், ஆனா அதுல ஒரு அழகு இருக்கும். சிக்கனமான வார்த்தைகளால ஒரு 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 பக்கம் முழுவதும் ஒரு 4 பேராகிராஃப் 5 பேராகிராஃப்ல ஒரு ப்ரோஸ்ல சொன்னதை, கதையில சொன்னதை 4 வரியில ஒரு பாட்டுல நீங்க சொல்ல முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். மியூசிக்ன்றது அதுக்கு மேலானது. வார்த்தைகளினாலே சொல்ல முடியாதத உணர்ச்சிகளை, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய யோசனைகளை, நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய கற்பனைகளை, நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் மியூசிக். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ. இவர் ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லா உணர முடியுது. ஆண்டவரை நம்ம ஃபீல் பண்றோம். அது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, எக்ஸ்பீரியன்சிங் காட் அப்படின்னு இருக்குது. தமிழ்ல அதை தமிழ் படுத்தணும்னா கர்த்தரை அனுபவித்தல்னு இருக்குது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்றது சரியா இருக்கும். ஆண்டவரை நினைச்சு பார்க்க வைக்கிறது இந்த பாட்டு. இப்ப இது எதனால கேட்டீங்கன்னா, ஒரு ராகம், வெறும் பாட்டு. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் பெரிது, என் ஜீவனை காட்டிலும் கிருபை பெரிதானது, இம்மட்டும் காத்தது, இம்மட்டும் என்னை கிருபையாய் காத்திருக்கிறேன், இன்னும் தேவை கிருபை, இன்னும் எனக்கு வேணுமையா அப்படி கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடும் கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதும், வாழ்நாளெல்லாம் அந்த கிருபை போதும், சுகமுடன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமையா. ஓகே, உங்களுக்கு சேவை செய்யற கிருபை தாருமையான்னு. இப்ப இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தைகள் தான். எதனால அந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஏக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் யோசித்து பாருங்க. என் குரல் நல்லா இல்ல, குரல் சரியில்லை, குரல் நல்லா பாடுறேன்னு கிடையாது நானு. அது வந்து அதை யோசித்து பாருங்க. இதை வந்து பவர் மினிஸ்ட்ரியில பாப்பீங்க, அந்த மியூசிக் வழியா எப்படி ஆண்டோட பிரச்சனை இறங்கி வருதுன்றத. ஏன்னா இப்ப பரலோகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 ஜீவன்கள், 4 ஜீவன்கள்னா தூதர்கள் தான், தேவ தூதர்கள். ஆனா அவங்களுக்கு
உள்ளும் புறவும் கண்களா இருக்கும். கண்களா இருக்கும் ஃபுல்லா அவங்களுக்கு. நீ இப்போதைக்கு கண்ணா இருக்கும், முழுக்க முழுக்க கண்களா இருக்கும். அப்படி 4 ஜீவன்கள் சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு முன்னாடி துதிக்கிறாங்க இந்த 4 ஜீவன்களும். 10,000 ஆயிரமான தேவ தூதர்கள். கவுண்ட் பண்ண முடியாது நீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெனரேஷன் கிடையாது. ஒன்ஸ் ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆயிரமான தேவதூதர்கள் ஆண்டவர் உருவாக்கிட்டார். அந்த தேவ தூதர்கள் எல்லாம் அவரை துதிக்கிறாங்க. 24 மூப்பர்களும் அவரை துதிக்கிறாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் துதிக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க பரலோகமே அப்படி துதிக்கிறாங்க. அநேக தேவ தூதர்கள் இசையை வாசிக்கிறாங்க. பலவிதமான இசை கருவிகளை வாசிக்கிறாங்க. புதிய புதிய ராகங்கள் அவரை போற்றி பாடுறாங்க. அங்க பரலோகத்துல நடக்குது. அது நமக்குள்ள நடக்கணும். நம்ம நல்லா பாட்டு பாடணும். நல்லா உங்களுக்கு குரல் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார். படைத்தவர். ஒரு பெயிண்டிங் நான் வரைஞ்சிருக்கேன்னா எனக்கு பிடிக்காம இருக்குமா? நான் அதை எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அதை குறிச்சு யோசிச்சு என்ன கலர்ல வரையலாம், என்ன மெத்தட், என்ன ஸ்டைல்ல வரையலாம், அதை லைன் டிராயிங்ல பண்ணலாமா, போஸ்ட் கலர் பண்ணலாமா, அக்ரிலிக்ல பண்ணலாமா, ஆயில்ல பண்ணலாமா, பிரஷ் வச்சு வாஷ் பண்ணலாமா, இல்ல நைஃப் ஒர்க் பண்ணலாமா, எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அப்ப அந்த பெயிண்டிங் நான் விரும்பாம இருப்பேனா? என்னுடைய கிரியேஷன், நான் படைத்தது. அப்படிதான் ஆண்டவனை பார்க்கிறார். இப்ப நம்ம அவரை போற்றி பாடும் பொழுது அதை ரசிச்சு கேட்பார். உலகம் அவங்க என்ன சொல்லுங்கிறது கவலையே படாதீங்க. ஆரம்பத்துல சகோதரி அழகா பாடுங்க. பாட்டு பாடுங்களே அவங்க அவ்வளவு ஆண்டவரை நேசிச்சு பாடுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அவர் அறிந்து வைத்திருக்கிறத நீங்க பாட்டா பாடுறீங்க. அவருக்கு நன்றி சொல்றீங்க. உங்க நன்றி உள்ளத்தோட அவரை நோக்கி பாடும்போது எப்படி இருக்கும்? ஆண்டவரை நினைச்சு பார்க்க. அதனாலதான் அந்த மியூசிக் இட் இஸ் மோர் தென் வாட் வி ஸ்பீக். நம்ம வார்த்தையினாலே சொல்ல முடியாதத சொல்றதுதான் மியூசிக். அப்ப அந்த மியூசிக் வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரார் அவர். அதுக்குதான் மியூசிக். ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கிடையாது. ஏதோ காதுக்கு இனிமையா இருக்கிறதுக்காக மியூசிக் கிடையாது. அந்த மியூசிக் வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் வருதா, ஆண்டவர் நம்ம நினைச்சு பாக்குறோமான்னு யோசிக்கணும். ஒரு மியூசிக் கேட்கறீங்கன்னா ஆண்டவரை இயேசுவை நினைச்சு பாக்குறீங்களா? உனக்கு அருகாமையில போறீங்களா? ஆண்டவருக்கு நெருக்கமாகறீங்களா? அதான் பக்தி விருத்தின்றது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அதனுடைய அடையாளம் என்ன? நம்ம ஆண்டவரை நெருங்கல். அதே மாதிரிதான் ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா வெறுமனே அந்த பாட்டு ஏதோ போய்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா? நீங்க ஆண்டவரை நினைச்சு பாக்குறீங்களா? இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க இந்த சகோதரி இல்லையா? சகோதரி சாரல் நவரோஜி எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பக்கம் அது கரையை செலுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க மேல இருக்கு கிருபை. அவங்க பாட்டு எல்லாமே அநேக பாடல் தேவ பிரசன்னம் அப்படி நீ உணரலாம். அப்ப அந்த அந்த பிரசன்னத்தை வரணும்னா இவங்க மேல எவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறார். இவங்க பாடும்போது அவர் பிரசன்னத்தை தரார். அப்ப அந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூசிக் வாசிக்கும் போது அந்த பிரசன்னம் நமக்கு எளிதாக நம்ம பிரசன்னத்துக்குள்ள போறோம். நம்ம அதான் பாடல்களுக்கு மேல மியூசிக்ன்றது. நம்ம வார்த்தையினாலே சொல்ல முடியாததை சொல்றது. இன்னைக்கு முக்கியமான என்ன பார்க்க போறோம்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ஒரு ராஜாவுக்கு ஒருத்தன் கப்பம் கட்டணும், வரி கட்டணும், கட்டல. அதுக்காக வாங்கணும்னு போறான். கூட 2 ராஜாவை சேர்த்துட்டு போறான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறேன். அப்படியே இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது வனாந்தர வழியாய் அப்படின்ற பாருங்க 8ஆம் வசனத்துல இருக்குது. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டால் அதற்கு அவன் ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்ப வனாந்தரம் டெசர்ட்ல போயிட்டாங்க. 7 நாள் போயிட்டாங்க. 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இராணுவத்துக்குன்னா இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்களுக்கும்
மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 3 ராணுவம், 3 ஆர்மி. யோசிச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு பெரிய இதா இருக்கணும் யோசித்து பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றார். ஏன்னா அந்த மோவாபியர்கிட்ட இருந்தா வாங்க போறான், அவன் வந்து வரி கட்டலைன்ட்டு, கப்பம் கட்டலைன்னு. இப்ப நம்ம அவங்கையில மாட்டிக்கிட்டவேன்றாங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையே என்று கேட்டதற்கு எப்படி யோசிக்கிறாங்க, தண்ணி இல்ல, டெசர்ட். அது ராஜா சொல்றான், இங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டா தண்ணி கிடைக்கும். தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? சும்மா அந்நிய பாஷை பேசி அடுத்து உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் இந்த காரியம் நடக்கும் சொல்றவங்க தீர்க்கதரிசி கிடையாது. மேலான தீர்க்க தரிசனம்ன்றதும் தீர்க்க தரிசின்ற ஸ்தானமும் மிக மிக உயர்ந்த ஸ்தானம். தண்ணி எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டால் இந்த வனாந்திரத்தில, அவங்க கண்ணு கட்டின வரைய வனாந்தரம், ஆனா இந்த வனாந்தரத்திலையும் தண்ணீர் எங்க இருக்கும் எங்க கிடைக்கும்ன்றத ஒரு தீர்க்கதரிசியால சொல்ல முடியும். அதான் வெளிப்பாடுங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்க இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியர் ஒருவன் மறுமொழியா சொன்னான். எலிசா இருக்கிறான், எலியாவுக்கு உதவி செய்த எலிசா இங்க இருக்கிறான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். பாருங்க, ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவாரு, அவன்கிட்ட போனா போதும். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிக்கும் போம் என்றான். அதாவது ஆகாப் ஏசபேல சொல்றான், நீ அவங்கள்ட்ட போக வேண்டியதான், நீ எதுக்கு வந்த அப்படின்றான் அப்படின்னு சொல்றாரு எலிசா. அதுக்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உண்மை நோக்க மாட்டேன். பாருங்க, யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்றாரு. உனக்கெல்லாம் தீர்க்க சொல்ல மாட்டேன், ஆனா யோசபாத், யூதாவின் ராஜா யோசபாத் வந்தாங்க, அவனுக்காக நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வனாந்திரம் முழுக்க வாய்க்காலை வெட்டுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வானத்துல காற்று மழை எந்த அடையாளம் இருக்காது. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பாருங்க, அதிசயம், அற்புதத்தை ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. இதெல்லாம் நிரப்பவேன்னு சொல்லு, இதெல்லாம் நிரப்பவே சொல்லு, பள்ளத்தாக்கை வெட்ட சொல்லு, இதெல்லாம் தண்ணீராலை நிரம்பும்னு சொல்கின்ற. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பாருங்க, நீங்க போறது வெற்றிகரமாக நடக்கும். மோவாபியரை நீங்க தோற்கடிப்பீங்க. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றிலெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். அது எப்படி வாரிட்டு நடக்கும்னு சொல்றாரு. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக ஒரு அற்புதம் நடக்குது. இங்க மெயின் எங்க முக்கியமான பாயிண்ட் எங்க நீங்க நோட் பண்ணணும், நீங்க பேசுங்க, அடுத்து நான் பேசுறேன். இங்க இந்த காரியத்துல எது போக்கஸ்ல இருக்க வேண்டிய காரியம்? குறிப்பா ஏற்கனவே பார்த்தோம், நான் கண்டதும் நான் உற்று பார்த்ததும் ஆகிய அப்படின்னு அப்போஸ்தலர் யோவான் சொல்றார். 1 யோவான் 1:1. இப்ப இங்க டோட்டல் பிக்சர் நான் சொல்லிட்டேன். ஒரு வனாந்தரத்துல வந்துட்டாங்க, 7 நாள் தண்ணி இல்ல, திரும்பி போனாங்க, இன்னும் 1 வாரம் ஆகும், எல்லாருக்கும் செத்தே போயிடுவாங்க. அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா, தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்கன்னு தேடி வராங்க. அப்ப எலிசாட்ட வராங்க. எலிசா வந்து ஒரு ராஜா வந்து உன்னையெல்லாம் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் ஒண்ணு மேல விளக்கம் பாராட்ட மாட்டார்.
இறக்கம் பாராட்ட மாட்டார். இந்த ராஜா யூதாவின் ராஜாவாக்காக கர்த்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அப்ப சுரமண்டல வார்த்தையை வாசிக்கிறவங்களை கொண்டு வான்றாரு, வந்து வாசிக்கிறான். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாரு இவரு. ஏன்னா பாருங்க 15வது வசனம், இப்போது ஒரு சுரமண்டல வார்த்தைக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வார்த்தைக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் வைக்கிறது என்னவென்றார் ப்ராஃபஸி சொல்றார். இதுல எது போக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் எது, இதுல மாத்திரம் என்ன இருக்குது ஸ்பெஷலா, இதுல மாத்திரம் என்ன இருக்குன்றத நம்ம நோட் பண்ணணும். இந்த இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுட்டு மெடிடேட் பண்ணணும். அதான் மெடிடேஷன்ன்றது, தியானம்ன்றது. இதை மட்டும் வச்சு இதுல என்ன ஒரு காரியம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். செங்கடலை 2 பிளந்திருக்காரு, யோர்தானை பின்னிட்டு ஓட வச்சிருக்காரு, அசந்த மாறாம மதுரமாக மாற்றினாரு, கண்மலையிலிருந்து நீரோட்டுல புறப்படி பண்ணினாரு, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. ஒரு ப்ராஃபட் ப்ராஃபஸி சொல்றார் அப்படின்றதான் இதுல மெயினா பார்க்கணும். தண்ணியே இல்லை. சோ அவங்க ஒரு தீர்க்க தரிசிட்ட போறாங்க. அந்த தீர்க்க தரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அற்புதம் நடக்குது. இது எல்லாமே அந்த மோசைட்ட பேசுறார், மோசை அற்புதத்தை செய்யறார். எலியாட்ட பேசினார், எலியா அற்புதம் செய்தார். சாமுவேல்கிட்ட பேசினார், சாமுவேல் அற்புதம் செய்தார். இங்க என்ன நடக்குதுன்னா, எலிசா வந்து ஒரு மியூசிஷியனை கூட்டிட்டு வாங்கன்றாரு. அதான் அங்கதான் கீ வித்தியாசம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, மோசே வந்து கேட்கல, ஒரு 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 சுரமண்டல வாசிக்கிறவங்க கூட்டிட்டு வாங்கன்னு கேட்கல. இங்க எலிசாட்ட பல காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம சூலேமியாளின் காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா, அவன் மகன் செத்து போயிட்டான். அது செத்து போன காரியத்தை கர்த்தர் வந்து எனக்கு மறைச்சிட்டாருன்றாரு, எனக்கு வெளிப்படுத்தலன்றாரு. ஆனா ஒரு ராஜாவும் ராணியும் பேசுறதும் கூட கர்த்தர் வந்து எலிசாட்டை வெளிப்படுத்துவார்னு பாக்குறோம். ஏன்னா சீரியா தேசத்து ராணுவம் எப்பெல்லாம் இஸ்ரேலை நோக்கி வருதோ அப்பெல்லாம் அவங்க தப்பிக்கிறாங்க. அப்ப அவன் சீரியா தேசத்து அவன் ராஜா வந்து சொல்றான், யாரோ ஒரு ஒற்றன் இருக்கிறான் நம்மள்கிட்ட, இவன் வந்து நம்ம போகும்போதெல்லாம் அவங்க சொல்லிடுறான், அதனாலதான் அவன் தப்பிச்சு போறாங்கன்னு போது ஒருத்தர் சொல்றான், அப்படி இல்ல ராஜா, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் வந்து நீயும் ராணியும் அந்த புறத்துல தனியாக ரகசியமாக பேசிக்கிட்ட காரியத்தை கூட கர்த்தர் அந்த எலிசாட்டு வெளிப்படுத்துவார். தான் ஒரு ப்ராஃபட். உங்களுக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் அறிவு முகத்து வசனம் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். எல்லா காரியம் வெளிப்படுத்த மாட்டார், அப்படி கிடையாது. எது வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துவார். ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுறாங்க, அவங்க வந்து சொல்றது வந்து ஹஸ்பண்ட் ஒண்ணு சொல்றாரு, ஒய்ஃப் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைன்னா 2 குடும்பம் ஒண்ணுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது பேசிட்டு வராங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்றத நம்ம காமிப்பார். அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு காமிப்பார். அப்படிப்பட்ட ப்ராஃபட் அவரோட நேரடியாவே ஆண்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல சுரமண்டலத்தை கொண்டு வாங்க, சுரமண்டலம் வாசிக்கிறவங்க கொண்டு வாங்க. அவன் எங்க இருந்தான்? அந்த 3 இராணுவத்துலதான் இருந்திருக்கிறான். அவன் எங்க இருந்தோ வரல, 7 நாள் வெளியே இருந்து கொண்டாடணும். ஏன்னா 7 நாள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவன் அங்கதான் இருந்திருக்கிறான், அவங்களுக்குள்ளதான் இருந்திருக்கிறான், அந்த 3 இராணுவத்துக்குள்ள. ஏன் அப்படி பண்றாரு ஆண்டவர்? அவன் சுரமண்டலம் வாசிக்கும் போதுதான் எலிசா மேல அந்த அபிஷேகம் வந்து இறங்கி வருது, பலத்த அபிஷேகம். கர்த்தருடைய கரை இறங்கி வந்துச்சுன்னா அது பலத்த அபிஷேகம், சாதாரணமான அபிஷேகம் கிடையாது. அது அந்த அபிஷேகம் இறங்கி வச்சுன்னா டோட்டலா அந்த கண்ட்ரோல்ல போயிருவீங்க, ஆவியான கண்ட்ரோல்ல போயிருவீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஆக்சுவலா அது ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள். அது அதனாலதான் இன்னைக்கு அதுலயுமா வாஞ்சியா அவ்வளவு பேரும் ஜனங்க அவ்வளவு பேரும் அதை வாஞ்சியா பாக்குறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரங்களோடு கூட செயல்படுகிறார். அது எப்படி செயல்படுறாருன்றதான் நிறைய பேருக்கு அது தெரியல. ஏன்னா அந்த அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த 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 அனுபவம் வேணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால்தான் அந்த மேன்மை தெரியும். அந்த ஒவ்வொரு வரங்களும் எப்படி செயல்படும். அது வந்து ஆண்டவர் வந்து அவருடைய பிரசனம் நமக்குள்ள வர்றது வேற, நம்ம அவருடைய பிரசனத்துக்குள்ள போறது வேற. ஒரு தரிசனமே 2 விதமா இருக்குது. ஒரு தரிசனம் வந்து நமக்குள்ள அந்த தரிசனம் வரும்,
உட்கார்ந்து இருப்போம், நமக்குள்ள அந்த தரிசனம் வரும், அந்த தரிசனத்தை நம்ம பார்ப்போம். அது ஒரு வகையான அனுபவம். இன்னொரு வகை தரிசனம் இருக்குது. எப்படின்னா, அந்த தரிசனத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவார். அந்த தரிசனத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுக்கு வந்து இந்த 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 பூமியுடைய உலகத்தை விட்டு, நம்முடைய சரீரத்தை விட்டு நம்ம ஆவி அந்த அந்த தரிசனத்துல எடுத்துக்கொள்ளப்படும். அதை அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம. அதுதான் தேவ பிரசன்னம் வந்தது சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம ஸ்பிரிட் வந்து அந்த விஷன்ஸ்ல எடுத்துட்டு போயிடுவார். விஷன்ல எடுத்துட்டு போய் நம்மள என்னென்ன காமிக்கணுமோ எல்லாம் காமிப்பாரு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், தேசம் விட்டு தேசம், உங்களை எங்கனாலும் எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிப்பார். எல்லாத்தையும் காமிச்சு எல்லாம் உங்களுக்கு அனுபவமா எல்லாம் கொடுத்து டீச் பண்ணி, அப்ப உங்க பாடி நீங்க பார்க்கலாம். உங்க பாடி இங்க இருக்கும். திரும்பி அந்த பாடிக்குள்ள அந்த ஸ்பிரிட் வரும். அசாதாரணமான படைப்புங்க. மனிதர்கள் வந்து சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். உங்களுடைய உள் உணர்வு. இன்னைக்கு ஒரு முஸ்லிம் சகோதரி போன்ல பேசினாங்க. அவங்க சர்ச்சுக்கு போக முடியாது, பைபிள் படிக்க முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் காலையில போயிட்டு சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது அந்த இடப்பட்ட நேரத்துல பைபிள் எடுத்து படிப்பாங்களாம், மெசேஜஸ் எல்லாம் கேட்பாங்களாம். அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் அனுபவங்கள், என்னுடைய இன்ட்யூஷன்ல தோணுச்சுன்றாங்க. அதெல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. என்னோட இன்ட்யூஷன்ல எனக்கு தோணும். அப்ப எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா மெடிடேஷன் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட இன்ட்யூஷன்ல தோணும், இந்த மாதிரி காரியம் இப்படி நடக்கும்னு தோணுமா அவங்களுக்கு? ஆண்டவர் பேசுவாராம், இந்த மாதிரி பேசுவாராம். பாருங்க, இந்த ஒரு 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 முஸ்லிம் சகோதரியோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். யூடியூப்ல பார்ப்பாங்க, பொய் சொல்லல. அவங்க பேசின சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமான காரியம், சாதாரணமான காரியம் கிடையாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுமையா சொல்றேன். ஏன்னா ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுக்குறார். அந்த அனுபவத்துக்கு வரணும். இங்க ஏன் எலிசா வந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்க கூப்பிடுறார்? அவர்கிட்ட ஆண்டவர் பேசிடலாமே. அதுதான் நான் கொஸ்டின் கேட்டது. அதான் பெக்கூலியா இருக்குது. இங்க கர்த்தர், எலிசா, இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே கனெக்டட், நல்ல உறவுல இருந்தவங்க. இவர் ஆண்டவர், அவர் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவங்க ஏற்கனவே நல்ல ஒரு உறவுல இருக்கிறவங்க, நேரடியாவே பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த நடுவுல ஒரு மியூசிஷியன் ஏன் வரான்? ஒரு ஹார்ப் வாசிக்கிறவங்க உள்ள வரான். எதுக்கு? இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, 3ஆவது வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை கூறிவிட்டான். அங்க ஒரு ஃபாஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான வசனம் என்னன்னா 12ஆவது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் நிற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொள்கின்றாங்க. உபவாசம் டோட்டலா எல்லா தேசமே உபவாசம் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. பலன் இல்லை, யுத்தம் பண்றதுக்கான பலன் இல்லை இவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது இவங்கள்ட்ட, ஆர்மி ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒண்ணு பண்றோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, 21ஆவது வசனம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அங்க பாட்டு பாடுறாங்க, அங்க போற்றி துதிக்கிறாங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க. ஆண்டவரை பிரைஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, 22ஆவது வசனத்துல, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு அவங்களுக்குள்ளே இன்ஃபைட் கொண்டாந்து அவங்கள முறிச்சு போட்டார். அததான் 26ஆவது வசனத்துல,
அதாவது 25வது வசனத்துல, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா இன்னும் பேர் தரித்தார்கள். இங்க பாடுறாங்க. பாடும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள நோக்கி பாக்குறாங்க. செபிக்கிறதுக்கு தெரியல, என்ன பண்ண தெரியல, ஃபாஸ்ட் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க. வேற என்ன பண்ணுன்னு தெரியல ஆண்டவரை, எப்படி நீங்க ஜெபிக்கணும்னு தெரியல, உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பார்க்கும்போது அந்த அகாசியல் ஒருத்தர் மேல தீர்க்கதரிசன ஆவி வருது. அவங்க மேல அவங்க யகாசியல் பார்த்தீங்கன்னா அந்த 14ஆம் வசனத்துல இருக்குது. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாபின் புத்திரன் ஒருவனான லேவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதான் அவன் சொன்னது. அவதான் சொல்றாங்கல்லாம், இப்படி பண்ணுங்க ஆண்டவரை போற்றி துதிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னு அவங்கள கைகலக்க பண்ணிட்டார், வெற்றி கொடுத்துட்டாரு. இவங்க யுத்தம் இல்லாமலே கர்த்தர் யுத்தம் செஞ்சுட்டாரு. நீங்கள் கருத்து நின்று கர்த்தர் ஒரு செய்ய ரட்சிப்பை பாருங்கன்ட்டார். இந்த யுத்தம் உங்களுடைய இல்ல, தேவனுடையது சொல்லி. சோ அந்த கான்டெஸ்ட் பாட்டு பாடுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி யுத்தத்தை செய்கிறார். தேவ தூதர்களோடு இறங்கி வந்திருப்பார். இங்க நான் கேட்கிற கான்டெஸ்ட் என்னன்னு, நான் இங்க என்ன கேட்கிறேன்னா, எலிசாவும் கர்த்தரும் நேரடியா பேசும்போது நடுவுல எதுக்கு ஒரு மியூசிஷியன், ஒரு இசை வாசிக்கிறவர் இருக்கு? சாதாரண கேள்விதான், இது பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நான் கேட்கறதுனால சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது சாதாரண கேள்விதான். நம்ம இதுல என்ன கத்துக்கணும்னா, நேரடியா என் தாண்டு பேசுவார் அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம் கிஃப்ட் எப்படி ஆபரேட் ஆகுது கேட்டீங்கன்னா, நேரடியா நம்மளோட பேசுவார். யாரு மூலம்னாலும் பேசுவார். இப்ப இந்த ஆகஸ்ட் 8th மீட்டிங்க்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மெமரியில சொல்றேன். நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் தொடர்ந்து அதை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். நான் ஏன்னா ஏற்கனவே இருந்த நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே பேசல. அந்த நேரம் ஏன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்றதுல நான் கவனமா இருக்கிறேன். நான் 9 to 5 9 to 5 முழுக்க முழுக்க இந்த பிரசன்ஸ்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்ப அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு டெய்லி யாராவது ஒருத்தர் பேசுறாங்க என்கிட்ட, நேர்லயோ போன்லயோ பேசும்போது அவங்க மூலமா எனக்கு பேசுறாரு. அவங்க மூலமா என்கிட்ட பேசுறாரு, இது இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்ட்டு. ஒரு பிரதர் சொல்றார், நேத்து கடைசியா பேசுறது, நேத்து நல்லா ஃபயர் பண்ணிடுங்க. ஒரு ஒரு பொங்க வைக்கிறது எப்படி நல்லா கொதிக்க வைப்பாங்களோ அப்படி போல ஃபயர் ஆக்கிடுங்க. ஏன்னா ஒரு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இது 2013 ஃபர்ஸ்ட் பவர் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, அதான் நீங்க எல்லாம் யூடியூப்ல பாக்குறது, அந்த 18 பாட்டா போட்டிருக்கிறது 2013 பண்ணது. அது பாத்தீங்கன்னா தேவ சித்தம் எப்படி அதுல இருந்துச்சுன்னு நான் கற்று கூட சொல்றேன். நான் அதுக்கப்புறம் இந்த காரியத்துக்கு வரேன். நான் ஏன்னா உங்களுக்கு நீங்களும் அது மாதிரி பண்ண போறீங்க, அதுதான் நான் சொல்றேன். ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன பண்ண போறார், நம்மள ஒண்ணு என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நான் சாதாரண பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு 25-27 பேர் வருவாங்க. எல்லாம் ஊழியர்களும் வாஞ்சியா இருக்கிறவங்க, உங்களை மாதிரி ஊழியர்கள் வாஞ்சியா இருக்கிறவங்க. எவ்ரி மண்டே ஈவினிங் 2 hours எங்க வீட்டுல வச்சு நடக்கும். அது ரொட்டீனா 1 hour பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஒரு ப்ரேயர் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க, அது ஒரு 5 minutes அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போகும், நேரடியா நடக்கும். நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து வரும்போது வரங்களையும் எடுக்கலாமேன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா டபுள் த க்ரௌட் வந்துருச்சு. 50 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப வீட்டுல உட்கார வைக்க முடியல. ஒவ்வொருத்தரையும் பெட்ரூம்ல எல்லாம் உட்கார வச்சுட்டு சத்தம் கேட்கல. ஏன்னா மைக் வைக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட் அது. சோ அதனால என்ன பண்ணோம்னா, சரி ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஈவினிங்ல 2 hours
பெர்மிஷன் கேட்கலான்னு பக்கத்துல கேட்கலான்னு போனோம். போற வழியில எல்லாம் இந்த வீடு இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேட்க போனா எதுக்கு என்னன்னு கேட்டவங்களா நாங்க வரலாமான்னு கேட்டாங்க. அவங்க வேற வேற வேலை பாக்குறவங்க, வியாபாரம் பண்றவங்க. அப்படி அப்ப அவங்களுக்கும் எடுக்கணும். அப்ப இவங்களுக்கு எடுக்கணும் போது எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 130 பேர் சேர்ந்தாங்க. 130 பேருக்கு ஸ்கூல் வச்சு நடத்த முடியாது. அப்போ ஒரு ஹாலை எடுத்தோம். ஹால் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து ஒரு ஏசி ஹாலா இருக்கணும். ஏன்னா ஹோல் டே உட்காரணும், லாங் ஹவர்ஸ். அப்ப உட்கார்றதுக்குன்னா மத்தியானம் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும், இது அப்புறம் டீ டைம் கொடுக்கணும், டீ கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இப்படி எல்லாம் பிளான் பண்ணோம். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இத வீடியோல எடுத்து வைங்க, நல்ல ஆடியோ நல்லா வேணும்ட்டு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் இல்ல. மேல ரூஃப்ல ஃபால்ஸ் இருப்பீங்க, சின்ன சின்னதா காசு வீடியோ மாதிரி இருந்துச்சு, பஃப்னு இருந்துச்சு. ஒரு மீட்டிங் நீங்க நடத்துறீங்கன்னா ஆடியோ நல்லா கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். சவுண்ட் சரியா கேட்கலைன்னா நீங்க உட்கார முடியாது. அதுல பாருங்க, சவுண்ட் ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க கண்ணு மூடி இருந்தா கூட உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கணும், கிளியரா கேட்கணும். அப்ப அதுக்கு பிக்சர் ப்ரொடக்ஷன்ஸ்னு அவங்க தான் பெரிய பெரிய கான்செப்டுக்கு எல்லாம் அந்த லைட்டிங் சவுண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஓனர் ஆல்ஃபிரட்னு பேரு. அவரை போய் நான் அப்ரோச் பண்றேன், இந்த மாதிரி ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும், மைக்கு வேணும்ட்டு. அப்ப நான் டைமென்ஷன் எல்லாம் கொடுக்குறேன். இந்த ஹால் எவ்வளவு லென்த் இருக்கும், எவ்வளவு பிரெத் இருக்கும், எவ்வளவு ஹைட் இருக்கும், எவ்வளவு, ஏன்னா அதை வச்சுதான் அந்த டைமென்ஷன் வச்சு அவங்க எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க எங்க எக்கோ ஆகுமா என்னன்னு பார்த்து. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வேலை பார்க்கறவங்க கூப்பிட்டாரு, இந்த மைக் போட்டுக்கோ, இந்த மிக்சர் போட்டுக்கோ, இந்த ஸ்பீக்கர் போட்டுக்கோ அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் 3 நாளைக்கு. நான் சொன்னேன், பிரதர் அந்த அளவுக்கு என்ற பணம் இல்லை பிரதர் அப்படின்னு. யார் உங்கள்கிட்ட பணம் கேட்டா? எப்படா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆல் திஸ் இயர்ஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் சம்திங் ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ. நான் இந்த இத்தனை வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு. இட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன், ஃப்ரீன்ட்டார். அடுத்து இந்த கேமரால எடுக்கலான்னு போகும்போது எனக்கு முதல்ல நான் ஃபாதர் பெர்க்மன் சார் நான் ஷூட் பண்ண போகும்போது எனக்கு கேமரா தூக்கி வந்தவர் கேர்டேக்கர்னு, கேமரா கேர்டேக்கர்னு, அதெல்லாம் தொடச்சி வைக்கணும், ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும். அவரு படிப்படியா உயர்ந்து கேமராவை கையெழுத்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆடாயிட்டார். சுந்தரேசன் பேரு. அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இருக்கு பிரதர், இதுக்கு இந்த மாதிரி கேமரா வச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறேன், 3 கேமரா செட்டப்ல பண்ணலாம். உடனே அவரு 3 கேமரா போட்டலாம், ஹை டெபினிஷன் போட்டுக்கிடலாம், 3 கேமரா பண்றாரு. அவர் போட்டா அவரு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு அவரு போடுறாரு. 2.5 லட்சம் ரூபா பண்றாரு கேமரா வாடகை. அப்புறம் 3 கேமராமேனுக்கும் சேலரி கொடுக்கணும், 3 நாளைக்கு அவங்க வேலை பார்த்து கூலி. ஒரு பிரதர் அந்த அளவுக்கு எனக்கு முடியாது பிரதர் அப்படின்றேன். சார் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இது என்னுடைய காணிக்கை சார் உங்களுக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா இப்படி கொண்டு வருவாருன்றதுக்காக நான் சொல்றேன். நான் அப்படிதான் அதை எடுத்து நான் எடிட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அதை வெளியீடுன்னு சொல்ல. அது 2013 இதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல பண்ணுனது எடுத்து வச்சுட்டேன். நான் 2017 தான் ஆண்டவர் அதை ரிலீஸ் பண்ணினார். அப்ப 2017 தான் நம்ம போட்டேன். நான் ஆண்டவர் சொல்லும் போது நம்ம செய்யணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு அப்படின்னாருன்னா நம்ம அந்த பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் சொல்லும் போதுதான் நம்ம செய்யணும். அப்பத்தான் அதனுடைய மகத்துவத்தை நீங்க பார்க்கலாம். அவசரப்படக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நம்ம அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரா, நீங்க வாங்கிக்கிடணும், ரிசீவ் பண்ணிக்கிடணும். என்னெல்லாம் சொல்றாங்களோ ரிசீவ் பண்ணிக்கணும். அவர் சொல்லணும் போதுதான் நீங்க சொல்லணும். எசேக்கியேல் 3:27 வசனத்துல அது இருக்குது. நான் வாயை திறக்கும் போது நீ பேசு, அதுவரை நீ வாயை திறக்காத, பேசாத. அதான் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. சிந்திக்கணும், உணரணும். முதல்ல உணரணும், அப்புறம் அதை சிந்திக்கணும். என்ன உணர்றீங்கிறத சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி திங்க் பண்ணணும். அடுத்து இமேஜின் பண்ணணும். இது சொன்னா இது கரெக்டா இருக்குமா,
நீங்க பேசுறதுக்கு நீங்க தான் முதல்ல கேட்கறவங்களா இருக்கணும். ஆடியன்ஸ் நீங்க தான் ஆடியன்ஸ். இப்ப நான் பேசுறேன்னா இதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். உங்களுடைய ஜெபமே அப்படிதான் நடக்கும். இந்த விஷயத்த நான் பேசுறேன்னா என்னட்ட அவர் கேட்பாரு, இது என்ன தெரியுதா, இது என்ன தெரியுதா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியெல்லாம் ஆண்டவர் ஏன்ட்ட கேட்டது, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் இது என்ன தெரியுதா, அதுல என்ன கவனிக்கணும்னு தெரியுதா அப்படின்னு. அப்ப இது என்ன, ஏன் ஒரு சுரமண்டல வாசிக்கிறவனை கொண்டு வர்றார் அப்படின்னா, எப்பயுமே என்கிட்ட நேரா பேசிடுவார்னு நம்ம ஆகிடக்கூடாது. டேக் இட் இஸ் கிராண்டட்னு வாங்க, அப்படி நம்ம எடுத்துடக்கூடாது. ஆண்டவர் என்ன விதத்தில இதை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு கேட்கணும். நீங்க இப்ப நான் ஆரம்ப ஜெபம் நான் பண்ண சொன்னேன், ஏதோ கேஷுவலா வந்த இடத்துல சிஸ்டர் இல்ல பிரதர் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லல நானு. எனக்கு ஆண்டவர் அதை கைட் பண்ணதுதான். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் கேட்டுட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஆரம்ப ஜெபத்தை யார பண்ண சொல்ல அப்படின்ட்டு. அப்ப எனக்கு யார சொல்றதுன்னு போது நான் கேமரா ஆன் பண்ணி பிரைஸ் எல்லாம் ஆடுனேன். உடனே ஒரு சிஸ்டர் கேக்குதான, ஒரு சிஸ்டர் கேக்குதுன்னு பாருங்க. அப்ப சொன்னார் ஆண்டவர், அவங்களே இப்ப ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேர்லாம் தெரியாது. எனக்கு அதுக்குதான் நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்றது அதுக்குதான். எனக்கு இங்க இருந்து ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு 3 அடி தூரத்துல உட்காந்துருக்கேன். லேப்டாப்ல இருந்து ஒரு 3 அடி தள்ளி உட்காந்துருக்கிறேன். நான் எனக்கு வெறும் கட்டங்கட்டமா தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. நீங்க பேசுற சத்தம் தான் கேட்க எனக்கு. அதனாலதான் நான் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்பதான் எனக்கு அது தெரியுன்றதுக்காக, யார் பேசுறீங்க ஒரு ஐடென்டிட்டிக்காக. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும் பொழுது, ஒரு மியூசிக் வாசிக்கிற வரும் பொழுது அங்க தேவ பிரசன்னம் வித்தியாசமாக வருது. நேரடியாக எலிசாவிட்ட ஒரு பிரசன்னத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த இடத்துல வந்துட்டாருனாலே பிரசன்னம் வந்துடும். அப்பதான் பிரசன்னம் வரும். ஆண்டவர் வந்தாதான் பிரசன்னம் வரும். ஆனா அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, மியூசிக் வாசிக்கும் போது அந்த இடத்துல பிரசன்னம் இறங்கி வருது. போன வாரம் நம்ம தாவீதை பார்த்தோம். தாவீது வாசிக்கும் பொழுது அங்க யாரெல்லாம் இருப்பா, சவுல் அவன் பைத்தியக்காரமா இருக்கான், பிசாசு பிடிச்சு போய் அந்த இடத்துல பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கான். பிசாசு பிடிச்சி பைத்தியக்கார மாதிரி இருக்கான் சவுல். அந்த இடத்துல தாவீது சொர்மண்டலத்துல வாசிக்கும் போது அந்த என்விரான்மெண்டே மாறுது. அங்க என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல எல்லாரும் உணர்ந்திருப்பான். கூட அப்படியே இருந்திருப்பான். தளபதி, சேனாபதி, அங்க மந்திரிமார்களா இருந்திருப்பாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ராணுவ வீரர்களா இருந்திருப்பாங்க. 100க்கு அதிபதி, 500 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதிங்கிறது இருப்பாங்க, 5000 பேருக்கு அதிபதி, 10,000 பேருக்கு அதிபதி எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்படிலாம் முக்கியமான லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பலவிதமான காரியங்களை செஞ்சிருப்பானுங்க. பரிகாரங்களை தேடி இருப்பாங்க. ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு வேற வேற மெத்தட யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவன் என்ன பண்ணிருப்பான், ஒவ்வொருத்தரும் மந்திரம் ஓதி இருப்பான், அவன் மந்திரம் பண்ணிருப்பான், அவன் யாபம் நடத்திருப்பானுங்க. அந்த அவன் என்னென்னமோ பண்ணிருப்பான். அவன் பெரிய மந்திரம் சொல்லி அவன் உட்கார்ந்து முன்முணுத்திருப்பான். குறி சொல்றவன் வந்திருப்பான், மந்திரவாதி வந்திருப்பான், ஜோசியக்காரா வந்திருப்பான். அப்படி பல இதை ட்ரை பண்ணும் போதுதான் ஒருத்தர் சொல்றான், சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை பார்த்திருக்கிறேன், தாவீத, அவன் பேரு தாவீது, அவன் அருமையா வாசிப்பான். வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்துக்கு உணர்ந்திருக்கிறான். இவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இங்க சொல்றாங்க. அங்க வாசிக்கும் போது அந்த இடத்த நீங்க அந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க, அவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் சவுல். பக்கத்துல அப்னேர், எல்லா லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இருமையான சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு 15 வயசு பையன், ஆடு மேய்க்கிற பையன்,
அவன் அங்க பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருந்திருப்பாங்க அங்க அரண்மனையில. சும்மா அழகழகான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நேர்த்தியாய் வாசிக்கிறவெல்லாம் இருந்திருப்பான். இவன் இந்த கிட்டி பில்லுன்னு சொல்லுவோம் மதுரையில, ஒரு கம்பு இருக்கும், சின்னதா ஒண்ணு ஒரு பீஸ் உட்டன் பீஸ் இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும். இதை வச்சு அடிச்சு அதை அடிப்போம். அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு அளந்து பார்ப்பாங்க. அத்தனை அது மாதிரி அது நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மரத்தை வெட்டி அந்த பட்டையெல்லாம் அந்த மேல தோல்லாம் சீவி நாங்க அதை சரி பண்ணுவோம். இந்த பக்கம் ஷார்ப் ஆக்கிடுவோம். அந்த சின்ன பீஸ்ல ஒரு பக்கம் அடிச்சு தூக்கணும்னு அதை அடிப்போம். அது மாதிரி சாதாரண ஒரு மரத்துல அவன் என்ன பண்ணிருப்பான், அதை வெட்டி அதை சேர்த்து கம்பிகளை கட்டிட்டு வாசிருப்பான். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் நீங்க. அதை வாசிக்கும் போது அவன் எப்படி பாடியிருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த சங்கீதங்கள் நமக்கு தெரியும், எல்லாம் தாவீது பாடின சங்கீதங்கள்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு சங்கீதத்தை அவர் பாடியிருப்பான். அந்த சின்ன பையன் 15 வயசு பையன் பாடுறான். அந்த மியூசிக்கை வாசிச்சுட்டு ப்ரே பண்ணிருக்கான். ப்ரே பண்ணிட்டு அந்த வித் பிரேயர் வித் மெடிடேஷன் அவன் அதை வாசிக்கிறான். வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னை இறங்கி வர்றத தாவீது மாத்திரம் உணர்ந்திருக்க மாட்டார், அங்க இருக்கிற எல்லாரையும் உணர வச்சிருப்பாரு. அதுதான் கீ. இதுதான் ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஏதோ நீங்க பாட்டு பாடணும், ஒரு ஜெபம் நினைக்க கூடாது. ஆண்டவரே, என் பேச்சை கேட்கிற எல்லார் மேலையும் பிரசன்னை இறங்கி வரணும் ஐயா, எல்லார் மேலையும் பிரசன்னை இறங்கி வரணும். கொர்நேலிய வீட்டுல பேதுரு பேசும் பொழுது எல்லாரும் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீரே, அப்படி போல இறங்கி வரணும் ஐயா. அப்படி நீங்க கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போறேன், ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய பிரசன்னம் எல்லாரும் உணரணும் ஐயா. எல்லாருக்கும் அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரணும் ஐயா. உங்களுடைய அன்பையும் கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் அவங்க யோசித்து பார்க்கணும் ஐயா. நன்றியால் அவங்க உள்ள நிரம்பணும் ஐயா. இயேசுவே, ஜெபத்தை கேளும் ஐயா, ஜெபத்திற்கு பதில் தாரும் ஐயா. இதோ நான் ஜெபிக்க போறேன். நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரணும் ஐயா, ஒவ்வொருத்தர் மீது இறங்கி வரணும் ஐயா. நீங்க கேட்கணும். அன்று ஆசாரிப்பு கூடாரத்துல ஷெக்கினா மகிமை இறங்கி வந்ததப்பா, மேகம் போன்ற மகிமை தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததப்பா, மோசே உள்ள நுழைய முடியாதபடிக்கு. அதே போல தேவாலயத்துல ஷெக்கினா மகிமை மேகம் போல இறங்கி வந்ததை ஆசாரிகள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு அதே ஷெக்கினா மகிமை இன்றைக்கு இறங்கி வரணும் ஐயா. அப்படி நீங்க கேட்கணும். ஏதோ ஆரம்ப ஜபம் தானே இல்ல, நீங்க அப்படி வாஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நீ வாஞ்சிக்கணும். அதான் இங்க அந்த இடத்துல எலிசா நேரடியா தீர்க்கதரிசனம் சொல்லாம ஏன் ஒரு மியூசிக் வழியாக அவர் மேல அந்த பிரசன்னம் இறங்கி வருதுன்னா தான் காரியம். அங்க இருக்கிற எல்லாரும் யோசித்து பாருங்க, எல்லா ராணுவமும் நிக்குது, எல்லா ராணுவம் நிக்குது, மொத்த ராணுவமும் எலிசா பேச போறான்னு காத்திருக்கிறாங்க. எல்லாரும் சைலண்டா இருந்திருப்பாங்க. சைலண்டா இருந்துட்டு எலிசா பேச போறாரு. எலிசா என்ன சொல்றாரு, ஒரு சுரமண்டா வாசிக்க கொண்டு வாங்கன்றாரு. உடனே அங்க இருந்து ஒருத்தன் வாரான். அந்த ஆர்மியே ஒருத்தனை என்ன பண்றாங்க, யார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் வரான், நான் வாசிக்கிறேன். அவன் வாசிக்கும் பொழுது அந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் இறங்கி வருது. எப்படி வருது யோசிச்சு பாருங்க. இது ஏஐ எல்லாம் பண்ணாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணாது. இந்த படம் நீங்க உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, வேத பாடம். ஈசா தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி அந்த இதை அதை நான் கிரியேட் பண்ணும்போது அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அதுக்கு நம்மள மாதிரி அது ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்டா பண்ணுது, ஈஸியா பண்ணுது, அவ்வளவுதான். அவன் எப்படி இருப்பான், அவன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ப்ராம்ப்ட் பண்ணணும். அதுக்கு எலிசா எப்படி இருப்பார் அப்படின்னா அது என்ன பண்ணிடுச்சு, மோசே மாதிரி ஒரு உருவத்தை கொண்டாந்துருச்சு. பெரிய தாடி, பெரிய முடி, கையில கோலு. அது பாத்தீங்கன்னா மோசே அப்படின்னு தான் தோணும். எலிசா
ஒரு இடத்துல வாலிப பசங்க எல்லாம் மொட்டை தலையான்றானுங்க. அப்ப எலிசா வந்து பால்டு ஹெட், வழுக்க தலை. இப்ப வழுக்க தலையா இருக்கணும், ஆனா தாடி இருக்கணும், அங்கி போடணும், அவன் திங்க் பண்ணணும், டீப் திங்கிங் with much meditation. He is thinking seriously and he is receiving the presence of God. One person is playing the harp next to him and the king and the soldiers, they are watching him. இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்தாத்தான் அது ஏதோ ஒண்ணு ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்பதான் எனக்கு ஸ்கிரிப்ட் நான் கத்துக்கிட்டதை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் ஆண்டவர் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க உங்க லைஃப்ல. எதையுமே வேஸ்ட் கிடையாது. நீங்க வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் படம் வரைவேன், அதை விட்டுட்டேன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வந்து போன்ல பேசினாங்க, நான் நல்லா படம் வரைவேன், அதெல்லாம் விட்டுட்டேன்னாங்க. அதெல்லாம் விட்டு போடல. நல்லா படம் வரைவீங்களா, உங்களுக்கு வந்து நல்ல விஷன்ஸ் கொடுப்பாரு, ட்ரீம்ஸ் கொடுப்பாரு. மற்றவங்க விஷன்ஸ், மற்றவங்க ட்ரீம்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் எல்லாம் சாதாரண எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அது அப்டிராக்டா இருக்கும். இதுக்கு எப்படி இருக்குது எப்படி கூட தெரியாது. இது இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுதான் எனக்கு படம் வரையக்கூடிய அந்த இமேஜினேஷன், திங்கிங், ஃபீலிங் அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் சொல்லும் போது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நான் இந்த பைபிள் படிக்கும் போதே எனக்கு என்னென்ன விஷுவலா நான் பார்ப்பேன். நான் இது எப்படி நடக்குதுன்றத. நீ ஹவு டு விஷுவலைஸ் த பைபிள், வேதத்தை காட்சியாக பார்ப்பது எப்படின்னு ஒரு பெரிய சீரீஸ் பேசியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் மியூசிக் வழியா வருது. அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். அதுக்கப்புறம் ப்ராஃபஸி எல்லாரும் சொல்லலாம். சாமுவேல் சொல்லுவார், மோசேஸ் சொல்லுவார், எசேக்கியேல் சொல்லுவார், தானியேல் சொல்லுவார், யோசேப்பு சொல்லுவாரு, தெபோராள் சொல்லுவாங்க, பேதுரு சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு. தீர்க்கதரிசனம் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆனா இங்க பெக்குலியரா நடக்கிறது, த்ரூ மியூசிக் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை தரார். அப்ப இது எப்ப நம்மளுக்கு அவசியப்படும் கேட்டீங்கன்னா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்கன்னு வைங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பு, ஒருத்தர் இறந்துட்டார் வைங்க, ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் இறந்துட்டார், திரும்ப நீங்க அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சமயத்துல உங்களுக்கு ஜெபிக்க வராது. ஏன்னா உங்களுடைய துக்கம் மேல வந்துருச்சு. உங்க ஆத்துமாக்குள்ள இருக்கிற துக்கம் மேல வந்துருச்சு, உணர்ச்சிகள் மேல வந்துருச்சு. உங்க சித்தமும் உங்களுடைய மனசும் கீழே போயிருச்சு. இதான் டிப்ரெஷன்ன்றது, மனசோர்வுன்றது இதுதான். அப்ப உங்களுடைய வில், உங்க சித்தம் கீழே போயிடுச்சுன்னா உங்களால டெசிஷன் எடுக்க முடியாது. எந்த முடிவும் நீங்க எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. நீங்க சோர்வா இருக்கும் பொழுது எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது. அடுத்தது, அந்த டெசிஷன் இல்லாதனால உங்க மைண்ட் அதுக்கப்புறம் ஆப்ரேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்க வில் ஆப்ரேட் ஆகணும், அடுத்து உங்க மைண்ட் ஆப்ரேட் ஆகணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். மைண்டு தான். இப்ப மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு கீழே கிடக்குது, உங்க உணர்ச்சிகள் வந்து மேல இருக்குது. அதுக்கு கீழே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சித்தமும் உங்களுடைய மனசு கீழே போயிடுச்சு. இது ப்ராப்பர் பொசிஷனுக்கு வரணும்னா, நீங்க வந்து ஜெபிக்கணும்னு உட்காந்தீங்கன்னா, ஏசப்பா துதிக்கிறேனப்பான்னு உடனே உங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வரும், அழனும் தான் வரும். ஏன்னா அந்த துக்கம் உங்களை வந்து ஆட்கொள்ளும். அப்ப அதை நீங்க மேற்கொள்ளணும்னா, ஹவு டு ஓவர் கம் த டிப்ரெஷன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி மியூசிக் கேட்கணும். நீங்க வந்து அப்படியே பாடணும். அந்த பாட்டை மறுபடியும் பாடணும். அந்த பாட்டை இல்லைன்னா அந்த மியூசிக்கை கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், ரிப்பீட்டடா கேட்கணும். எந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா இயேசு அதிகமாக நீங்க நினைக்கிறீங்களோ அது அதிகமாக அந்த பாட்டை கேட்கணும். தம் கிருபை பெறுதல் எல்லாம் இது. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. இதெல்லாம் பாடும் பொழுது
அந்த 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 என்ன ஆகுன்னா முதல்ல அந்த இசை வந்து உங்க சோகத்தோட இணையும். உங்க சோகத்தோட இணைஞ்சு நீங்க உங்க சோகப்பட்டது தவறு கிடையாது, சரியானதுதான். ஏன்னா நம்ம வந்து அனிமல்ஸ் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, நம்ம ஹியூமன் பீயிங். நம்ம வாழ்ந்திருக்கிறோம், அந்த அன்பை பெற்றிருக்கிறோம், நம்ம அவருக்கு அன்பு செலுத்திருக்கோம், அவர் நம்மள்ட்ட அன்பு செலுத்தி இருக்கிறார். அப்ப எங்க தகப்பனார் இறந்த போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. யாரும் என்னை வந்து நல்லா இருக்கியா, உனக்கு எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை வண்டி எப்படி ஓடுது அப்படி யாரும் கேட்டதில்ல. எங்க அப்பா மட்டும் போன் பண்ணி கேட்பார், எனக்கும் கேட்பார், எப்படி இருக்கேன்னு கேட்பார். ஏன்னா எனக்கு தெரியாது விசுவாசத்துல நீ ஆண்டவர் பலப்படுத்துறான்னு தெரியாது. கையில பணம் கிடையாது, திறமை இருக்குது, தாளம் இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனா சம்பாத்தியம் இல்லை. எனக்கு அப்ப தெரியல நீ விசுவாசத்துல ஆண்டவர் என்னைய பழக்கிறான்னு எனக்கு தெரியல. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விசுவாசத்துல என்னை பலப்படுத்திருக்காரு. அழுதுகிட்டே இருப்பேன், கஷ்டமா இருக்கும், தனியா நடந்து போகும்போது கஷ்டமா இருக்கும். மிச்சவங்க எல்லாம் உயர்ந்து நிற்பாங்க, நம்ம தாழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோல போறதுல காசு இருக்காது, பஸ்ல ஏறி போனோம். காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில குளிச்சுட்டு போய் அந்த பஸ்ஸுக்கு நின்று 5 மணிக்கு தான் பஸ் வரும், ஃபர்ஸ்ட் பஸ் இங்க சென்னையில. அப்படியே நின்றுட்டு இருப்பேன், நின்று அந்த 5 மணி பஸ்ல போவேன். நான் அங்க போய் இறங்கி அங்க இருந்து நடக்கணும், 2 கிலோமீட்டருக்கு நடக்கணும். அப்பெல்லாம் ஏன் இப்படி கஷ்டப்படானா எனக்கு அப்ப தெரியல. சில வருஷங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சது விசுவாசத்துல என்னை பழக்கி இருக்கிறாரு. பணத்தை நம்பி இல்ல, மனுஷங்களை நம்பி கிடையாது. ஒரு டைம் ஒரு இடத்துல நான் ஊழியம் பண்ணிட்டு நான் வாரேன். அங்க வந்து கேமரா பண்றேன். நான் கேமரா பண்ணிட்டு நான் ராத்திரி நேரம் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாம் கேமரா எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. மழை அவ்வளவு மழை. அந்த மழையில நான் இறங்கி வரேன், இடுப்பு அளவுக்கு தண்ணி, வேற வழி இல்லை. குடம் குடிச்சாலும் என் மேல தண்ணி விடாது, அவ்வளவுதான். ஆனா இடுப்பு அளவுக்கு தண்ணியில நான் நடந்து வரேன். நான் வந்து மிகைப்படுத்தி பேசல. அப்ப அந்த ஊழியர் கார்ல வர்றாரு. கார்ல வந்து திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிடுச்சு. எனக்கு திறக்க முடியாது, காரை திறந்து தண்ணி உள்ள போயிடும். அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், அந்த கார் கண்ணாடி திறந்து ஐயோ சாரி பிரதர் உங்களை நான் கூட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே பார்க்கும் போதே பிரதர் நீங்க போயிடாதீங்க, நான் கார்ல கொண்டு நான் வெளியே விட்டுறேன், ரோடு வரைக்கும் நான் கொண்டு போயிடுறேன், அப்புறம் நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, மழை அழுக கண்ணுல கண்ணீரோட தான் வந்தேன் நான். ஊழியம்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆண்டவர் அவங்களை ஈஸியா தூக்கி ஊழியத்தை கையில கொடுத்துட மாட்டாரு. சும்மா போய் ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்ணலாம், ஜெயில போய் ஜெபம் பண்ணலாம், டிராக்ஸ் கொடுக்கலாம், அது பெரிய காரியம் கிடையாது. ஆனா நம்ம உருவாக்குறாரு பாருங்க, ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி. படம் வரைகிறதுன்றது ஆடிங், ஒரு கோடு அடுத்த ஒரு கோடு அடுத்த ஒரு கோடு அடுத்த ஒரு கோடு அடுத்த அடுப்பு கோடு கோடா போட்டு ஆட் பண்றது. செப்பா போச்சுன்னா ரப்பர் வச்சு அழிச்சுட்டு திரும்ப அப்படியே வரைகிறது. ஆனா சிலை செதுக்கிறது அப்படி கிடையாது. ஒரு பாறை எடுத்து வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிறது, வேண்டியது மட்டும் வச்சுட்டு வேண்டாதெல்லாம் வெட்டுறது. அதுதான் நம்மளை செதுக்குறது. உங்களை செதுக்கி எடுப்பார். சுயத்தை உடைச்சார், ஒண்ணுமில்லாமாக்கினார், ஒண்ணுமில்லாமாக்கினார், திரும்பி எடுத்துருவாரு. நான் எனக்குன்றாங்கன்னா அவங்களை உடைக்கணும், இன்னும் உடைக்கணும்னு அர்த்தம். நான் எனக்கு, என்னுடைய, ஐ, மீ, மைசெல்ஃப், இதெல்லாம் ஒண்ணுமில்லாமாக்கிடுவார். அதெல்லாம் சொன்னாரு, அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வரணும். சிலுவை இன்னொன்னு அவர் சிலுவை இல்லை, அவர் சிலுவை வந்து நம்ம சுமக்க முடியாது. அது உலகத்துல இருக்கிற ஏற்கனவே பிறந்த இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல சுமந்து தீர்த்த சிலுவை. அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சுமக்க முடியும். அவனவன் சிலுவைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில அடிச்சாதான் நான் அவன் சீசனா இருக்க முடியும். தாழ்மையா, ரொம்ப தாழ்மையா இருக்கணும். எல்லாரையும் மதிக்க கத்துக்கிட்டா போதும். அது 2 இடத்துல போக சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுவதை முந்திக் கொள்ளுங்கள்.
ஒருத்தர் மேல வச்சு பாத்துட்டீங்கன்னா போதும், ஒரு படி உங்களுக்கு கீழே வச்சு பாத்தீங்கன்னா அது தாழ்மை வந்துடும். சரி, இந்த மாதிரி கஷ்டத்துல வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இழப்பு ஆயிடுச்சு அப்படின் போது இந்த ரிப்பீட்டடா அதை பாடுங்க. உங்களுக்கு மியூசிக் கேட்க முடியல, காலையில 7 மார்னிங் ஒரு 4 o'clock எல்லாம் நீங்க ரூம்ல இருந்து நீங்க செமிக்கிறீங்க, அந்த நேரம் மியூசிக் எல்லாம் போட முடியாது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் ஒரே சரணத்தை பாடுங்க. ஒரே சரணத்தை பாடுங்க. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில், அலைகாடல் தாண்டித்து நடுவழி விடுத்து, அலைகாடல் தாண்டித்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. இந்த பாடல் நான் பாடுறேன், ஆனா நான் கஷ்டமான நேரத்துல இந்த பாட்டை பாட முடியாது, எனக்கு நம்ம பாட முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுவீங்க, அலையலையாய் போதே நம்மளுக்கு அடுத்து பாட வராது, அழுகதான் வரும், ஆனாலும் பாடணும். அலையலையாய் அலையலையாய் கடல் அலை போல தொடர்ந்து கஷ்டம், இதெல்லாம் வந்த போதும் செங்கடலை 2ஆய் பிரித்து வழிகொண்டு ஆக்கின தேவன், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்த கர்த்தனை நோக்கி பாடுவேன். நீங்க பாட 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 என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல பாடும் பொழுது மெக்கானிக்கலா இருக்கும், பாடுவேன் பரவசம் ஆகுவேன் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து போயிட்டே இருக்கும். 2வது தடவை 3வது தடவை நீங்க பாடும் பொழுது ஆண்டவரை நினைக்க ஆரம்பிப்பீங்க, இயேசு கிறிஸ்துவ நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் மெயின். இயேசு கிறிஸ்துவ நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் கரெக்ட் பொசிஷன்ல வந்துடும். உங்க மைண்ட் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, உங்க மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் உங்க உணர்ச்சிகளுக்கு கீழே துக்கத்துக்கு கீழே இருந்த மனசு இப்ப கண்ட்ரோல் வந்துருச்சு, உங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இப்ப என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இந்த மனுஷங்கள் எம்மாத்திரம், இந்த மனுஷர்கள் எம்மாத்திரம், ஏன் இவங்களை நினைச்சு நான் வருந்திக்கிட்டு இருக்கிறேன். என் தெய்வம் என் இயேசு ராஜா எனக்கு இருக்கும் போது நான் ஏன் கலங்கணும். என் சூழ்நிலை எல்லாம் மாத்த வல்லவர் அவர், ஒரே நாள்ல மாத்த வல்லவர் அவர். என்னைய சுத்தி இருக்கிறவங்க யாரும் அறிந்துள்ள, யோபு யோசித்து பாருங்க, யோபு இந்த சிச்சுவேஷன்ல யோபு சுத்தி 4 பேர் இருந்து பிளேம் பண்றான். யோபுடைய கஷ்டம் அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறாரு கர்த்தர். சாத்தானை வச்சு எடுத்துப்பார், எல்லாத்தையும் தூக்கு, என் பிள்ளைகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடு, என் பிள்ளை நேசிப்பான்ற. அங்க சேலஞ்சு நடக்குது, இயேசுவுக்கும் சாத்தானுக்கும், கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் அங்க யுத்தம். இது ஆவிக்குரிய உலகத்துல யுத்தம், அதுக்குத்தான் வரங்களை கொடுக்கிறார். நீங்க யோபு புஸ்தகத்தை நல்லா படிச்சீங்கன்னா உங்க நேர்ல இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் புரியும். சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பிளேம் பண்ணாலும் உன்னை உருவாக்குனவர் உன்னை சொல்றாரா, உன்னை உருவாக்குனவர் உன்னை பிளேம் பண்றாரா? இல்ல, அவருக்கு தெரியும், உன்னை படைச்சவருக்கு தெரியும் நீ யாருங்க. தாய்மார்கள்ன்றீங்க, மனசுலயே பாரமா இருக்கு, பையங்க அடிக்கிறானுங்க, பையங்க கேவலமா பேசுறானுங்க சொல்லி அழும்போது பெத்த தாய் தன்னை சுமந்தாளே, கற்பத்துல சுமந்தாளே, என்னை வளர்த்தி என்னை சாப்பாடு கொடுத்து என்னை வளர்த்தாளே, என்னை ஆளாக்குனாலே, அந்த உணர்வே இல்லாம ஒரு அம்மாவை பையன் அடிச்சு காலை உடைச்சிட்டான். நீ காசு கொடு, காசு கொடு, காசு கொடுக்கல, நான் என்ன பண்றேன் பாருமே.
அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்குன்னு யாருமே இல்லை, என் புருஷன் போய் என்ன கைவிட்டு போயிட்டாரு, எனக்கு யாரும் இல்லைன்றாங்க. யார் இருக்கா? இயேசுதான் துணை. அப்ப இயேசு துணைய எப்படி அவங்க அந்த இயேசு அவங்க எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த இயேசுடைய பிரசனத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இப்படித்தான் மறுபடியும் மறுபடியும் பாடணும். மறுபடியும் அந்த பாடல் என்ன பண்ணணும்? பாடணும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அதே பாட என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் என் இயேசுவுக்கு என் வேதனை தெரியும், என் இயேசுவுக்கு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தெரியும், என் இயேசுவுக்கு எனக்குள்ள இருக்கிற துக்கத்தை தெரியும். He knows. அப்படின்னு அடுத்தது திரும்ப பாடும்போது, அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த உணர்வு வந்துடும். ஏன்னா அவர் ஒரு நாளும் தோற்க முடியாது, ஒரு நாளும் அவர் தோற்று போக மாட்டார். அவர் சர்வ வலிமையுள்ள தெய்வம். அவர் இந்த உணர்வு இதுக்குத்தான் இந்த மியூசிக். இதுதான் மியூசிக். வெறும் மியூசிக் மாத்திரம் கேட்டு பாருங்க, இந்த பாடல்களை வெறும் மியூசிக்ல கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு உணர்வீங்க அந்த பிரசன்ஸ், ஆண்டவரை எவ்வளவு நினைச்சு பாக்குறீங்கன்றது. இப்ப உங்களுக்குள்ள நடக்குது, ஆனா அதை உங்களால என்ன பண்ண முடியல, அத உணர முடியல. உங்களுக்குள்ள நடக்குது, ஆனா அதை உணர முடியல. எப்படி ஒரு ட்ரீம் வந்தா எப்படி வருது, அந்த ட்ரீம் வந்தது போது, ஒரு சொப்பனம் வரும்போது அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்க அதை சொல்லும் போதே அதே அனுபவத்தோட மத்தவங்க பெறணும்னு நினைக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், நான் என்ன ட்ரை பண்றேன், நான் பெற்ற அந்த உணர்வுகளை, அந்த சிந்தனைகளை நான் அப்படியே கொண்டு வரேன். இதுதான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இதுதான் நான் பண்ண போறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து இதுதான் நான் செய்ய போறேன். எனக்கு நான் ப்ரே பண்ணும் போது, ஒருத்தருக்காக நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள என்ன நடக்குது, நான் என்னெல்லாம் நினைக்கிறேன், என்னெல்லாம் யோசனைகள் வருது, என்னெல்லாம் உணர்வுகள் எனக்குள்ள வருது, இதத்தான் சொல்லி கத்துக் கொடுக்க போறேன். அடுத்து ஒவ்வொருத்தரையா கூட்டு உங்களை ஜெபிக்க வைக்க போறேன் நான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கணும், அந்த ஜெபத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும், அந்த பிரசன்ஸ் எப்படி வரும், அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா மாம்சத்தை பேச மாட்டீங்க, சாதாரண பேச மாட்டீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. பேசுறதுக்காக அதிகமாக யோசிப்பீங்க, டக்குன்னு பேச மாட்டீங்க, அதிகமாக யோசிப்பீங்க. டக்குன்னு எனக்கு வாய் இருக்குது நான் பேசவே மாட்டேங்க, வாய் இல்ல, இங்கேயும் தான் வேலை நடக்கும். அதிகமா இங்கதான் அதிகமா வேலை நடக்கணும். நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. சாதாரணமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் யாரையும் நான் பெருசா பேசுறதில்ல. நான் பிசி ஸ்ரீராம் சார் கேமரா மேன்ட்ட நான் ஒர்க் பண்ணும்போது கேமரால பார்க்க சொல்லுவார். நாங்க லைட்டிங் எல்லாம் பண்ணும்போது கேமரால பார்க்க சொல்லுவார். எல்லா கேமராமேனும் பார்க்க விட மாட்டாங்க, அதுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. அந்த மெயின் கேமராமேனும் டைரக்டரும் தான் பார்ப்பாங்க, இது யாரும் இந்த கேமரால போய் பார்க்க கூடாது. ஆனா பிசி ஸ்ரீராம் சார்
நாங்க 7 பேர் அசிஸ்டன்ட், நான் 7வது அசிஸ்டன்ட். எல்லாரையும் பார்க்க சொல்லுவார். எல்லாரும் 7 பேரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், செகண்ட் அசிஸ்டன்ட் எல்லாம் பார்க்க மாட்டார். பார்க்க சொல்லுவார். பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்றோம்னு தான் கேட்பாரு. வாட் வி ஃபீல், அந்த லைட்டிங், அந்த ஷேடோ, லைட்டிங் அப்படின்னா வேற. லைட் தான் அந்த லைட் எரியுது. ஆனா லைட்டிங்கிறது லைட் பிளஸ் ஷேடோ. எந்த அளவுக்கு லைட் இருக்கு, எந்த அளவுக்கு ஷேடோ இருக்குது, இது எங்க டார்க்கா இருக்குது, ஃப்ரேம் பேலன்ஸா இருக்கா, இது எங்க பேலன்ஸ் பண்ணணும், எங்க பிரேக் பண்ணணும், எல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பார். எதுவுமே நீ ஃபீல் பண்ணணும், நீ பேசுறத ஃபீல் பண்ணணும், இந்த இதை நீ ஃபீல் பண்ணணும். நிறைய காரியங்கள் இதுக்குள்ள இருக்குது. நான் அதுக்குள்ள எல்லாத்துக்கும் டீட்டெயில் போல நான் இது எப்படி என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குதுன்றதான். அப்ப எப்பயுமே என் நேரடி ஆண்டு பேசுவார் நினைக்க கூடாது. த்ரூ சம்படி, த்ரூ சம்திங். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபலிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபலிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படி எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த போது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவரிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவின் இடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபலிடத்தில் விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாகாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோட சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகள் உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயில் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, இது வரைக்கும் போதும் 8 வசனங்கள். இதுல என்ன காரியம் உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சுரமண்டல வாசிக்காரனை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்ஸ் எலிசாபெத் இறங்கி ப்ராஃபெட் சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம், கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி. ஒரு ஏஞ்சல் தான் எலியாட்ட பேசுறாரு. அதைத்தான் என்ன பண்றாரு, நீ ஏறின கட்டிலிருந்து இறங்குவாய், நீ இங்கே ஆண்டவர் இல்லையா, கர்த்தர் இல்லையா, நீ பாகால் சேபல்கிட்ட போற, நீ இல்லையான்னு சொல்லி யார் சொல்றது? எலியாக்கு ஒரு தூதன் சொல்றான். இதுல என்ன கத்துக்கணும்னு, எப்பயுமே ஏண்ட ஆண்டவர் பேசுவார்னு இருக்கக்கூடாது. யார் மூலம்னாலும் பேசுவார். இங்க ஒரு ஏஞ்சலை யூஸ் பண்றார், அங்க ஒரு மியூசிஷியனை யூஸ் பண்றாரு. ஒரு இசை கருவியை மீட்ரோன் மூலமாக தேவ பிரசனத்தை கொண்டு வந்தார். இங்க என்ன பண்றாரு? ஒரு ஏஞ்சல் மூலமாக ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரியை பண்றார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு அந்த 6 செட்டைகளோடு கூட பெரிய ஏஞ்சல் இறங்கி உங்கள்கிட்ட பேசலாம். சில மனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க, சாதாரண மனுஷர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஏஞ்சல்ஸ் வருவாங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு போவாங்க. ரொம்ப எனக்கு ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான ஊழியத்துல, ஆண்டவரால நல்லா பயன்படுத்தப்படுற ஒரு ஊழியத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை ஆண்டவர் என்ன பேசும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த, இது உண்மைதானா அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த ஊழியத்துல. அதை குறித்த காரியத்தை கர்த்தர் நேரா பேசுவார். ஜெபத்துல ஜெபிக்கும் போது பேசுவார். இது நமக்கு இது எப்படி இப்படி இருக்குமா,
இப்படி இருக்குமான்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா நம்மளா அதை நினைச்சு நம்ம அதை போய் அதுல இறங்கிடக்கூடாது, அதை சொல்றேன்னு போயிடக்கூடாது. அப்ப அதுக்கான ஊழியத்தை செய்யணும், முதல்ல ஜெபிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா 2-3 சாட்சிகளை கொண்டு நிரூபிப்பார். இப்ப என்ன பண்ணுவாருன்னா, யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, ஆனா அவங்க இந்த விஷயத்த சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது ஒரு புரியாத புதிரா இருந்ததோ அந்த ரகசியத்தை சாதாரண அவங்க பேசுவாங்க நம்மள்கிட்ட. அவங்க போயிடுவாங்க. போன பிறகு நீங்க அவங்கள திரும்பி பண்ணீங்கன்னா அவளை கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க பிஸியா இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிஸியா இருக்கிறவாரு, அவங்க திரும்ப கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்ப ஒருவேளை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியே காமிக்க மாட்டாங்க. நமக்கு அதை பத்தி பேசணும்ன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா நமக்கு 2-3 சாட்சிகளை கொண்டு நிரூபிச்சுவார். அப்ப ஒண்ணு அவங்களே வரலாம், அவங்கள மாதிரியும் வரலாம். அதனால எப்பயுமே ஒரு ரெக்க வச்சுக்கிட்டு ஏஞ்சல் வருவான்னு நினைக்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போல, ஒரு மனுஷி போல ஆண்டவர் பேசிட்டு போயிடுவார். ஏஞ்சல் அனுப்புவார். ஒரு சாதாரண மனுஷனை போல ஆண்டவர் ஒருத்தர் அனுப்புவார். அந்த மனுஷனை மட்டும் பேசிட்டு போயிடுவான். பல காரியங்கள் நான் சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு ஊழியத்துல. அந்த விஷயம் நமக்கு அதிர்ச்சியை தரதா இருக்கும். இந்த நிமித்தம் அங்க கஷ்டம் வரப்போகுது, அந்த குடும்பத்துல அல்லது அந்த ஊழியத்துல கஷ்டம் வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு அங்க போய் அதை சொல்லணும்னுவாரு, தனியா சந்திச்சு பேசுவாரு. ஆனா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு இருக்கும். அது ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை உறுதிப்படுத்துறதுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி காரியத்தை சொல்லும் போது அந்த ஸ்பாட்ல போய் நான் இறங்குறேன். அந்த இடத்துக்கே சம்பந்தமில்லாத ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. அவர் இருக்கிறது இன்னொரு இடம், அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் என்ன தனியா பேசணும்ன்றார். நான் தனியா போகும்போது நான் எந்த காரியத்துக்காக இந்த இடத்துக்கு போனா அதை எனக்கு சொல்றாரு. ஏன்னா அங்க பிசிக்கலா சம்பந்தப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு காரியம் அங்க நடக்குது, அதை எப்படி நான் எடுத்து பண்ணுவேன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்றத நான் ஆவியில உணர்ந்தேன். இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க. நான் முன்கூட்டியெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை. நான் வரலாம், மேபி மேனாட்டின்னு கூட சொல்லல. கரெக்டா அந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி உள்ள அனுப்புறாரு. ஆண்டவருடைய ஊழியர், ஹிஸ் மினிஸ்ட்ரி, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்க அந்த 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 பாத்திரமா இருந்தா மட்டும் போதும். நீங்க அப்படியே சொல்றதெல்லாம் அப்படியே மேலோட்டமான விஷயங்களை படிச்சுக்கிட்டு மேலோட்டமான காரியங்களை பார்த்துட்டு மேலோட்டமா இருந்தீங்கன்னா ஆழமான காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேச முடியாது. அதிகமாக வேதத்தை படிக்கணும், அதிகமாக வேதத்தை படிக்கணும். ஏன் எலியாட்ட நேரடியா பேசாம ஏன் ஒரு ஏஞ்சல் மூலமா பேசுறா? அதே மாதிரி ஏலியா சோர்ந்து போகும்போது சூரச்செடிகளை உட்கார்ந்து 1 ராஜாக்கள் 19:4 அவர் சூரச்செடிகளை உட்கார்ந்து போதும் கர்த்தாவே போதும், என் பிதாக்களை போல நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது அந்த ஏன் ஒரு ஏஞ்சல் வர்றாரு? அந்த ஏஞ்சல் வந்தோடனே ஒரு தூக்கி நிறுத்தல. அவருக்கு ஒரு அப்பத்தையும் தண்ணீர் கொடுக்குறாரு. அதை அவர் சாப்பிட்டு திரும்ப தூங்குறாரு, திரும்ப எழுப்புறார். திரும்ப எழுப்பி கொடுக்கும் போது ஒரே மலை மட்டும் சீனாய் மலையில மட்டும் 40 நாட்கள் இரவும் பகலும் அந்த அப்பத்தின் தண்ணீர் குடித்த பலத்தினால் நடந்தான் இருக்கு. அது தனியா நீங்க மெடிடேட் பண்ணணும். அதை மட்டும் யோசித்து பார்க்கணும். இது என்ன, இது என்ன, இது என்ன? ஏன்னா இட் இஸ் ஃபார் மீ. It is not about the prophet Elijah. It is not about that angel. It is for me. பைபிளை இன்ஹெரிட் பண்ணணும். இது எனக்கு கர்த்தர் சொல்றார். It's a prophecy for me. It is for me. எனக்கு இது சொல்றார் கர்த்தர். அப்படி உங்களுக்கு உரிமையாக்கணும். அப்படி பண்ணாதான் உங்களை எடுத்தாங்க பயன்படுத்த முடியும். நீங்க மேலோட்டமா 2 அதிகாரம் படிச்சுட்டு
அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட எப்படி பேசுவாரு? How can you expect that God will speak to you if you read just 1 chapter, 2 chapters a day? படிக்கணும், அதிகமாக வேதத்தை படிக்கணும். படிக்க படிக்க இதுதான் ரகசியம். இதத்தான் பவுல் சொன்னாரு, இந்த வார்த்தையை காணக்கூடாதபடிக்கு. 2 கொரிந்தியர் 4 முதல் 7 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த அந்த மகிமை இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இதை காணக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இது தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா விடுதலை ஆகிடுவீங்க. இந்த வெளிச்சம் அதிகமாக பைபிள படிங்க. அப்ப ஆண்டவர் உங்களோட அதிகமாக பேசுவார். அதே மாதிரி யோசுவா 6:20 எல்லாருக்கும் தெரியும். துதிக்கும் போது எரிக்கப்பட்ட இடிந்து விழுந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தேவ தூதர்களோடு கடந்து வந்து எரிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டார்? தகர்த்து போட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 16:25-26 வசனங்கள்ல பவுலும் சீலாவும் நடுராத்திரில ஜெபிக்கும் போது துதிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறந்தது, சங்கிலிகள் தானாய் அறுவண்டு விழுந்தது இல்ல, தானாய் இல்ல, கர்த்தர் கதவை திறந்தாரு. கர்த்தர் சங்கிலிகளை உடைச்சார். கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்து பழகணும். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ ஒரு ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அநேக ப்ராஃபட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிப்பாங்கன்னா, எடுத்த உடனே ஜெபிச்சிட மாட்டாங்க. ஸ்தோத்திரம், 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 இயேசுயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதுக்கு? அந்த பிரசன்னத்துக்குள்ள வரதுக்காக. அது பிரசன்னத்துக்குள்ள வரணும். சோத்திரம், 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 சோத்திரம். ஓராபா காபாரா காதார நீமி காபாரா கோதோ ரோகோபா. எதுக்கு? நான் என்னை மறக்கணும், நான் என்னை மறக்கணும், தேவனையே நினைக்கணும், இயேசுவே நினைக்கணும். ஓலாபா காதார காபாரோ கோதோ ரீமா காதாரா ஓ ரகாதார காபாரா காபோ லிபா ஹதா. வெறும் டங்ஸ் பேசிக்கிட்டு கூடாது. உங்களுடைய ஆவி ஆத்மா ரெண்டும் ஜெபிக்கணும். உங்க டங்ஸ், உங்க வாய் டங்ஸ் பேசினாலும் உள்ளத்துல இயேசுவே என்னோட பேசும் ஐயா, பேசும். இதோட முடிச்சுக்கிட்டா இன்னும் கண்டினியூ பண்றதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ள உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் என் டைம் பாக்குறேன் 6:45 நான் கண்டினியூ பண்ணவா இல்ல இதோட நான் முடிக்கவா அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க பேசுவார். பேசுகிற தெய்வம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து பழகுங்க. நல்லா பாடுங்க. நிறைய பாடல, புது புது பாடல பாடுங்க. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியும் நம்பினே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே அப்படி தேவ பிரசன்னா உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வந்து உங்களை ஆப்ரேட்டா ஒரு உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அவன் பொய் சொல்றான் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவார். அவன் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா கதை பேசுறாங்க, கதை விடுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவார். எல்லா கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னத்துக்கு இருந்தீங்கன்னா ஆளுங்க வரும், எல்லா கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். விசுவாசம் வரம் ஆப்ரேட் ஆகும், ஆவிகளை பகுத்தறி வரும், அந்த வரம் ஆப்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக் இல்ல, தேவ பிரசன்னத்துல இருந்து பழகணும். அப்படின்னா அவர் உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன நடக்குது, எது நடக்குது, எப்படி பேசணும், முழுக்க ஆவியானவரே நடத்தலாம் எப்படி யோசிச்சு பாருங்க. தேவ பிரசன்னம் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர்களை தேற்றுவார். ஒரு தகப்பன் திடப்படுத்துவோட நம்ம திடப்படுத்துவார். நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நம்மளுக்கு எச்சரிக்கை சொல்லுவார், இப்படி பண்ணாத, இது செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செஞ்சேன்னா அப்படி நடக்கும்.
அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவார்? எச்சரிக்கை கொடுப்பாரு, நம்மளை ஆறுதல் படுத்துவார், நம்ம ஆவி அனல் கொள்ளும். நம்ம தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது வறண்ட பாலைவனம் போல இருக்கிற நம்ம ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறிடும். வறட்சியா இருக்கும் நம்மளுக்குள்ள, ஏனே தெரியாது, ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கும். நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிரம்பணிங்க, நல்ல பாடலை பாடி அந்நிய பாஷையிலேயே பாடலை பாடணும். அப்படியே இயேசுவை பத்தி நினைக்க நினைக்க உங்களுடைய வறண்ட பாலைவனம் போல இருக்கிற உங்க ஆத்மா நீர்ப்பாய்ச்சலோட தோட்டம் போல மாறிடும். உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், அப்புறம் தான் உங்க வாழ்க்கை மாறும். உங்க உங்க வீடு மாறணுமா, வீடை மாத்தணுமா, வீடு வாங்கணுமா, ஒரு இடத்த வாங்கணுமா, ஒரு புது வேலைக்கு போகணுமா, உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை முதல்ல கொண்டாடுவார். உங்களுக்குள்ள வீடு மாறணும், நான் புது வேலை, வேற வேலைக்கு நான் போகணும், இந்த வேலையை நான் ட்வீட் பண்ணிடணும், இந்த வீட்டு வேலைய அப்படின்றத உங்களுக்குள்ள முதல்ல கொண்டாடுவார். அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு அப்புறம் தான் அது பிசிக்கலா நடக்கும் வெளியில. எப்பயுமே பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, ஆராதனை நடத்தும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் தேவ பிரசன்னத்தை நாடணும். முதலாவது நமக்கு தேவ பிரசன்னம் வரணும். நமக்கு தேவ பிரசன்னம் எவ்வளவு வருதோ அதான் ஊழியம் செய்யற சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் வரும். பிரசன்ஸ் ஆஃப் காட் வேணும், அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அதான் நம்ம சொன்னேன், இது வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டமானது இல்லை. நீ ஒரு பாட்டை அது இங்க வந்து முதல் சரணம் பாடிட்டீங்க, ரெண்டாவது சரணம் பாடணும், மூணாவது சரணம் பாடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த சரணம் பாடும்போது உங்களுக்கு முழுமையாக ஆண்டவரே நினைக்கிறீங்களோ, உங்களை மறந்து ஆண்டவரே நினைச்சு பாக்குறீங்களோ, உங்களுக்குள்ள ஆறுதல் உண்டாகுதோ அந்த சரணத்தை ரிப்பீட்டடா பாடுங்க. ரெண்டாவது சரணம் தான் வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. இந்த வார்த்தைகளுக்கு மூணாவது சரணம் இது. அப்ப இந்த வாக்களித்த தேவனை, வாக்குத்தத்தங்கள் கொடுத்த தேவனை, வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க பண்றாடு, என்னை ஒரு ஊக்கமான ஆவி எனக்கு தாங்க, உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாருமையா. இந்த வரிகள் உங்களை வந்து தூக்கி நிறுத்துது, உங்க ஆவி தூக்கி நிறுத்துதுன்னா, உள்ளார்ந்த மனுஷனை தூக்கி நிறுத்துதுன்னா அந்த சரணத்தையே மறுபடியும் 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 பாடணும். உடனே மத சரணம் பாடணும், ரெண்டாவது சரணம் பாடணும்னு போகக்கூடாது. இதையே என்ன பண்ணணும்? வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடுன்றத மறுபடியும் மறுபடியும் பாடணும், மறுபடியும் மறுபடியும் பாடணும். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. இது உங்களுக்குள்ள இந்த பாட்டு உங்களை தூக்கி நிறுத்துதா? இதுதான் சங்கீதம் 23:4 சொல்ற, மரண பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுன்றது. அதாவது அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர் கடந்த காலத்துல செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரிப்பீட்டடா நீங்க பாடும்போது அவர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், எதெல்லாம் தீர்க்கதரிசனங்களா கொடுத்தார், எதெல்லாம் தரிசனமா கொடுத்தார், எதெல்லாம் சொப்பனமா கொடுத்தார், இதெல்லாம் உங்களுக்குள்ள நினைக்க வைப்பார். கர்த்தர் ஊழியம் செய்வார். இதுதான் ரகசியம். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க அந்த பாட்டை பாடும் பொழுது, அந்த சரணத்தை பாடும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டி அவர் உங்களுக்குள்ள ஊழியம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள, கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊழியம் செய்வார். உங்களை தூக்கி நிறுத்துவார். எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். உங்களை எப்படி தூக்கி நிறுத்தணுமோ தூக்கி நிறுத்துவார். விஞ்ஞான தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார்.